என்னப்பா சம்மர் வந்துருச்சு, இன்னும் சைனஸ் தொந்தரவால் அவதிப்பட்டு இருக்கேன்னு பலரும் உங்களை பார்த்து கேட்குறாங்களா? நிஜமாலுமே சம்மர்ல சைனஸ் வருதா? அப்படி சைனஸ் வரதுனால என்ன தீர்வு, என்ன பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெடிசன் சிம்பிளிஃபைட் சீரீஸ்க்காக நான் உங்கள் டாக்டர் சுபாஷினி. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சம்மர்ல வரக்கூடிய சைனஸ் தொந்தரவு பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன மேம் சம்மர்ல வரக்கூடிய சைனஸ் தொந்தரவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா நம்மள பல பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சைனஸ் இந்த மாதிரி சளி பிடிக்கிற தொந்தரவு எல்லாமே யூஸ்வலா வின்டர் காலம், அதாவது குளிர்காலம் இல்லைன்னா மழைக்காலம், இது ரெண்டுத்துல தான் அதிகமா வரும்ன்றத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா சைனஸ்ன்றது பொதுவாகவே எல்லா காலத்திலயும் வரும். ஏன்னா அது ஒரு உடம்புல நடக்கக்கூடிய ஒரு சில மாற்றங்கள்னால வரக்கூடிய ஒரு தொந்தரவுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அது பிரச்சனைன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ அது வெயில் காலத்துலயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெயில் காலத்துல வர்றதுல என்ன வித்தியாசம்? அதே தொந்தரவு தானே சைனஸ். வின்டர்ல வந்தா என்ன, சம்மர்ல வந்தா என்ன அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சம்மர்ல வர சைனஸ் வின்டரோ குளிர்காலத்திலயோ மழை காலத்திலயோ வர சைனஸை விட இது கொஞ்சம் தீவிரமாவே இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப நீங்க அவதிப்படுற மாதிரியான ஒரு உங்களுக்கு நீங்க நினைச்சுப்பீங்க அந்த மாதிரி, ஐயோ எனக்கு வின்டர்ல வந்திருந்தா கூட நான் தாங்கியிருப்பேன், ஆனா எனக்கு சம்மர்ல என்னப்பா இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கறது தான் சம்மர் சைனஸோட ஒரு குணாதிசயம். என்ன மாதிரி சிம்டம்ஸ் எனக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸ்வலாகவே நமக்கு சைனஸில் வரக்கூடிய அதே சில விஷயங்கள் தான் இதுலேயுமே இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த சைனஸ் இருக்கிற இடத்துல ஒரு பாரமாக இருக்கிறது, தலை குனியும் போது நமக்கு ஒரு ஹெவினஸ் ஃபீல் ஆகிறது, தலை குனியும் போது ஒரு தலை சுற்றுற மாதிரி பாரமாக இருக்குமா, தலையில் எதையோ தூக்கி வச்ச மாதிரி பாரமாக இருக்கிறது. கூடவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்டையில் எப்பயுமே ஒரு சளி நம்ம முழுங்க முடியாமல் தொண்டையில நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் சைனஸில், சம்மர் சைனஸ்லையுமே இதுதான் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் ஏன் நீங்கள் தனியாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும் இது அந்த அளவுக்கு தீவிரம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் சம்மரில் வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தீவிரம் அதிகமாக இருக்கும், அதிக நாள் இருக்க மாதிரி இருக்கும். சம்மரில் ஈஸியாக சரியாகும் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனால் சம்மரில் தான் இதோட தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாகவே சம்மரில் வர சைனஸ்க்கு 3 முக்கியமான காரணம் தான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு, நம்ம எப்பவுமே வெளியில் இருக்க வெயிலுக்கு பயந்துட்டு உள்ளே இருக்க ஏசியில் இருக்கிற அந்த விஷயங்கள் தான். நான் ஏசியில் இருக்க மாட்டேன் அப்படின்னாலும் நமக்கு அந்த வறண்ட காற்று கொடுக்கக்கூடிய மாற்றம் அது என்ன பண்ணும்னா, உடலில் இருக்க திரவத்தை உரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த வறண்ட காற்று என்ன பண்ணும், நம்ம நாசி துவாரங்கள் எல்லாத்தையும் ட்ரை ஆக்கிட்டு நம்மளோட சைனஸ் அதே இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகிற மாதிரி பண்ணிடும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது, நம்ம எடுத்துக்கிற குளிர்பானங்கள். நம்ம வெயிலுக்கு பயந்துட்டு குளிர்தன்மை உள்ள நிறைய ஆகாரம், சரி ஜூஸா இருக்கட்டும், சரி ஐஸ்கிரீம், ஐஸ், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். அது 3வது விஷயம், நம்ம நீர்த்தன்மை எவ்வளவுதான் எடுத்தாலும் உடல்ல நீர்த்தன்மை சம்மர்ல யூஸ்வலாவே குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த 3 விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு எப்பவுமே சம்மர்ல வரக்கூடிய சைனஸ் தொந்தரவுக்கு மிகப்பெரிய எதிரி. இதை எப்படி நான் அப்போ சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் வெப்பநிலை மாற்றம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அப்போ அதை பேலன்ஸ் பண்ணும். வெளியில இருக்க அதே சூடு உங்களோட உடம்புலையும் இருக்கணும், நீங்கள் இருக்கிற அட்மாஸ்பியர்லையும் இருக்கணும். அப்படின்னா வெளியில போயிட்டு வந்தோடனே நமக்கு நேச்சுரலாகவே நமக்கு அந்த உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் நம்ம உடம்புலேயே இருக்கு. அதுதான் வேர்வை வெளியில வர்றது. அப்போ வேர்வை வெளியில நம்ம போயிட்டு வரோம், வேர்வை வெளியில வருது அப்படின்னா உடனே நீங்க போயிட்டு குளிக்கிறதோ ரெஃப்ரெஷ் ஆகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாம ஒரு 5 நிமிஷம் அதை ரிலாக்ஸா விட்டுட்டு ஃபுல் வேர்வை வெளியேற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போய் குளிக்கிறது. அது நார்மல் வாட்டரா இருக்கலாம், இல்லை என்ன வாட்டரா, அதுக்கப்புறம் போய் குளிக்கிறது உங்களுக்கு அந்த சைனஸ் தன்மை குறைச்சி கொடுக்கும். யூஸ்வலா நம்ம கசகசன்னு இருக்குன்ட்டு உடனே போய் குளிக்காம இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போய் குளிக்கிறது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஏதாச்சும் குடிக்கணும் அப்படின்னு தோணும். யூஸ்வலாவே சம்மரை பொறுத்த வரைக்கும் பசி அதிகமா எடுக்காது, தாகம் தான் அதிகமாக எடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குடிக்கணுன்றதுக்காக ஐஸ்கிரீம்ஸ் பண்ணுறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஐஸ் போட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, ஐஸ் போட்டு ஜூஸஸ் குடிக்கிறது, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அதை தவிர்த்துட்டு நேச்சுரலான கூலிங் இன்க்ரீடியண்ட்டை எடுத்துக்கிறது நல்லது. இப்போ இளநீருக்கு இளநீர் பாட்டில்டு இளநீராக குடிக்காம ஃப்ரெஷ்ஷாக இளநீராகவே வாங்கி குடிக்கிறது நல்லது. நுங்கு எடுத்துக்கிறது நல்லது, நீராகாரம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் நேச்சுரல் கூலிங்காக இருக்க விஷயங்கள் எடுக்கிறது நல்லது. ஃப்ரிட்ஜில் வச்சு வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் மண்பானையில் வச்சு குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. இதுக்கு ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சைனஸ் தன்மையை உங்களுக்கு குறைச்சி கொடுக்க முடியும்.
மூணாவது விஷயம் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் ஸ்டீம் எடுக்கலாம். ஸோ நம்ம நேச்சுரலாக ஒன்றுமே இல்லை, நீங்கள் வெறும் வாட்டரையே ஹீட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஸ்டீம் எடுத்தாலே உங்களுக்கு அந்த வறட்சி தன்மை வந்து மாறும். உள்ளே அப்போ அந்த நாச துவாரங்கள் எல்லாமே வறண்டு போயிருக்கிறது மாறும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சைனஸ்லேருந்து ரிலீஃப் கிடைக்கும். நேச்சுரல் நார்மல் வாட்டரை வச்சு நீங்கள் பண்ணாவே போதும், எதுவும் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர், காய்கறிகள், அதே மாதிரி பழங்கள் நிறைய எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு அந்த சைனஸ்லேருந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை. தூதுவளையில் நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்றதோ இல்லை சூப் வச்சு சாப்பிட்றதோ உங்களுக்கு சைனஸ்க்கு இதமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த தலைவலி வர்றது, சளி வெளியில் போகிறது, தேங்காமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.